முன்னாடி ஒரு யோஜிக் பிரீத்திங் பண்ணிக்கலாம். இடது கை அப்டமன், வலது கை செஸ்ட்ல இருக்கட்டும். நல்ல ஒரு தீர்க்க சுவாசம் ஒரு 10 முறை நல்ல பெல்லி பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், ஷோல்டர் பிரீத்திங், இந்த 3 பிரீத்திங் எடுத்து மெதுவா விடணும். யோஜிக் பிரீத்திங் 10 டைம்ஸ். சார் ஸ்டாண்டிங்ல பண்ணலாமா உட்காந்து பண்ணலாமா சார்? உட்காந்து பண்ணலாம். முடித்தவர்கள் ஓய்வு. இப்படி ரிலாக்ஸ். இப்படி எந்திரிச்சு நின்றுலாம் என்று அப்படி இருந்த இடத்துல ஓட ஆரம்பிங்க. நீங்க நிக்கிற இடத்துல அப்படி ஓடுங்க மெதுவா. உடலை தளர்வாக வைத்து வார்ம் அப். எந்தவித இறுக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம மெதுவா தளர்வாக வைத்து ஓடுங்க. ஒரு ஸ்டிஃப்னஸோட இல்லாம உடலை தளர்த்தி கொண்டு ஓடுங்க. ஓய்வு. அப்படி இப்போ ஒரு 100 முறை குதிங்க. கைகள் மேலே, பக்கவாட்டில். ஓய்வு. மூச்சு வேகமா இருந்துச்சுன்னா சம்பந்தை கைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பேர் வந்து ஹை இன்டென்சிட்டி கார்டியாக் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டியாக்க வந்து நம்ம இதயத்தை நல்ல வேகமா கொண்டு போய் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணணும். சில இடத்துல எல்லாம் வந்து இந்த ஜிம்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணாம ரொம்ப அதிக வேகத்தோட செய்யும் போதுதான் சில விபரீதங்கள் வரும். இந்த ஹை இன்டென்சிட்டி கார்டியாக்ல வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி பழையபடி அந்த இதயத்தை வந்து மறுபடியும் அந்த நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வரணும். பாதஹஸ்தாசன், கைகள் மேல தூக்கிங்க, தூக்கிட்டு நல்ல வளைங்க அப்படி. நல்லா வளைந்து மூச்செல்லாம் எடுங்க, நல்லா எடுத்து அப்படி கீழே வரும். அப்படி உங்க தரை அல்லது கால் எதை தொட முடியுமோ அப்படி தொட்டுக்குங்க. நல்லா குனிந்து கீழே தொட்டு அப்படி இருங்க. ஹோல்ட் பொசிஷன். நல்லா வயிறு சுருங்கணும். நல்லா கீழே போய் அப்படி இருக்கணும். நார்மல் பிரீத்திங். 1, 10, 20. இப்ப என்ன பண்ணோம்? 1 சொன்னோன்னு மேல போய் கீழே வரணும். மூச்சோட செய்யணும். மேல போறப்ப மூச்சு உள்ளே, கீழே வரப்ப மூச்சு வெளியே. 1, மெதுவா செய்யலாம். 2, 3. என்னுடைய நம்பர் பிரகாரமே செய்யுங்க. மெதுவா மூச்சு எடுத்து. 4, 5, 6, 7, 8. ஒன்பது. மூச்சை விட்டு அப்படி கீழே வாங்க. அதே பொசிஷன்ல இருங்க. கீழே வந்து அங்கேயே ஹோல்ட் பண்ணுங்க.
மூச்சு எடுத்துட்டு மேல வாங்க, கைகள் மேல வரணும். எடுத்த மூச்சை அப்படியே விட்டுக்கொண்டே மெதுவாக கைகளை வந்து கீழே வச்சு. ரிலாக்ஸ். அப்படி உட்காந்துக்குங்க. சூப்பர். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பயிற்சி செய்யும் போது. இது மூச்சோட செய்யணும். இதுல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம் அல்லது செஞ்சிருக்கலாம். சில இடங்கள்ல அப்படி ஜஸ்ட் அப்படி ஒரு ஒரு இது மட்டும் பண்ணி விட்டுருவாங்க. பட் இதை இந்த ஃபேஸ்ல இப்ப நான் சொல்லி கொடுக்குற முறையில மெதுவா மூச்சோடு செய்யும் பொழுது இதனுடைய பலன்கள் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். நிறைய வந்து மேல போகும். நிறைய இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதை வந்து ஸ்பீடப் பண்ணி அந்த மூச்சு சரியா எடுக்காம பண்ணீங்கன்னா பலன்கள் வந்து கம்மியாயிரும். இந்த முறையில செய்யும் போது யூ ஃபீல் சோ குட். நல்லா இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா. பிரம்மரி பிராணாயாமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஹம்மிங் பீ அப்படிங்கிற ஒரு ஒரு பிராணாயாமா. ரொம்ப சூப்பரான அருமையான பிராணாயாமா. தூக்கத்திற்கும், தூக்கம் வராதவங்களுக்கு, டீப் ஸ்லீப் கிடைக்காதவங்க, பல திங்கிங் இருக்கிறவங்க, எல்லா செல்களையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிராணாயாமா வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த கட்டை விரல் எடுத்து உங்களுடைய காதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு இந்த விரல் புருவ மத்தியில இருக்கட்டும், இது கண்ணில் இருக்கட்டும், இது மூக்குக்கு பக்கத்துல இந்த மோதிர விரல், இன்னொரு விரல் வாய்க்கு கீழே அப்படி வச்சு அந்த நல்ல மூச்சை எடுக்கணும். ஒரு 10 முறை செய்யலாம். நல்ல மூச்சு எடுத்து அந்த ஹம்மிங் பி வாயை மூடிட்டு அப்படின்னு ஒரு லாங் பிரீத்தா அவுட் பண்ணணும். இப்ப காதை முடிக்கீங்க. மூடிட்டு ஒரு 10 டைம்ஸ் நீங்களே கவுண்ட் பண்ணி செய்யுங்க. நல்ல மூச்சு எடு. பயிற்சி முடித்து கண்களை மூடி
அந்த உணர்வுகளை எப்படி கவனியுங்கள். கைகள் நல்லா தேய்த்து, கண்கள், உச்சந்தலை, உடல் முழுவதும். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஒரு புன்முறுவல் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் முகத்தில் இருக்கட்டும். இன்றைய நாள் இனிய நாள். நன்றி. அற்புதம். பிரமரி பண்றவங்க பெருவரில் இருக்கக்கூடிய நகத்தை கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. காது இல்லாட்டி குத்துக்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம வழக்கமாக நேற்று ஒரு விஷயத்தை பேசி சொன்னோம். உணவு சாப்பிடக்கூடிய அந்த பிரின்சிபிள் 4 பிரின்சிபிள் சொன்னோம். அந்த 4 பிரின்சிபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 பிரின்சிபிள் அப்புறம் நம்ம ஞாபகப்படுத்துகிறேன் ப்ரேயருக்கு அப்புறம். இன்னைக்கு அதை தொடர்ந்து உமிழ்நீர் உயர்நீர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ப்ரோக்ராம் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நேற்றுல பேஸ் பண்ணி தான் அந்த 4 பிரின்சிபிளும் உங்களுடைய டைஜஸ்டிவ் பவரை கூட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ப்ரேயரோட அடுத்து பார்க்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அட்டாமாவுடைய 14வது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது கோயம்புத்தூரில். அதில் முக்கிய பொறுப்பாக நம்ம டாக்டர் டிகே அவர்களும் பங்கேற்று அதில் ஒரு நல்ல டைரக்ட் பொசிஷனில் அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. நேற்று கூட நைட் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போனார். இந்த அட்டாமா 14வது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற நம்முடைய மேஜிக் மார்னிங் மிராக்கிள் குழு நண்பர் சார்பாக நம்ம வாழ்த்தை தெரிவித்துக்கலாம். ஸோ நம்ம நேற்று பார்த்தது பிரின்சிபிள் 4 பிரின்சிபிள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையில் 4 பிரின்சிபிள் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பசித்து புசி, ஈட் வென் யூ ஆர் ஹங்க்ரி. அதுக்கப்புறம் ஈட் வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிடுங்க. நீங்கள் கான்சியஸாக சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாகிற ஃபீலிங் வந்தவொடனே நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொன்னோம். இதில் யாராவது ஒருத்தர் நேற்று ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் அனுபவத்தை சொல்லலாம். நேற்றுடைய உணவு முறைகளில் ஒரு மாற்றம் யாராவது ஏற்படுத்தி இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு ஒருத்தர் சொல்லலாம். ஒருத்தருக்கு வாய்ப்பு. அன்மீட் பண்ணிட்டு சொல்லிட்டு மீட் பண்ணிக்கோங்க. யாராவது கடைப்பிடிச்சிங்களா? ரெகுலராக பண்ணுறவங்களா நீங்கள்? அன்மீட் பண்ண முடியுதா? நிர்மலா மேடம், யாராவது ட்ரை பண்ணீங்களா? டிகே சார் எல்லாம் இருக்கிறாங்க சார். இருக்காங்க. ஓகே, நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஓ, தாராளமா. நம்ம தினசரி யாராவது ஒருத்தர் சொன்னா அப்பதான் ஒரு நிர்மலா மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா?
ஓகே ஓகே அது வெரி இல்லை குட் வெரி அந்த ம், வாழைப்பூவும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு இருக்கேங்க சார். நான் காலையில குட். ஃபைப்ராய்ட்ஸ்க்கு சொன்னீங்களே அது அப்படியா வெரி குட் வெரி குட். ஓகே அது காலையில சாப்பிட்டுருந்தேங்க சார் நானு. ஏன்னா இப்ப அன்னைக்கு சப்தர்ஷன்ல கேட்டு நான் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு வாழைப்பூவும் வேர்க்கடலையும் சாப்பிட சொன்னீங்க. வெரி அது குட். நான் வாயில போட்டேன்னா கிளாஸ் முடியிற வரைக்கும் ஓகே மென்று ஓகே சாப்பிட்டேங்க சார். பரவாயில்ல. நல்ல நிறைய உமிழ்நீர் வருது. என்னன்னா நீங்க கான்சியஸா இதையே நினைச்சு சாப்பிட சொல்றீங்க. நான் வந்து இந்த கிளாஸ் டைம்ல பண்றேன். அதுவுமே தப்புதான் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கவனிச்சு நான் இதை கவனிக்க கூடாது. ஆமாம் பட் ஆமாம் நான் அது அவ்வளவு டைம் எடுத்து சாப்பிடுறேங்க சார் ஒண்ணு. ஓகே ஓகே. இருந்தாலும் கான்சியஸாக சாப்பிடணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதில் மனசு செல்லும்போது அது செய்யக்கூடாது. கொஞ்சம் ஆமா டைம் மாற்றிக்கிறது பெட்டர். உண்மை. ஆமாங்க சார். ஓகே நல்லது. ஓகே ஓகே நான் நேத்து தேங்க்யூ ஃபாலோ பண்ணேங்க சார். நீங்க சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு தான் நானும் சாரும் 2 பேருமே அப்படிதான் சாப்பிட்டோம். என்னன்னா சாப்பாட்டு அளவு வந்து எங்களுக்கு குறைஞ்சது நேத்து. பொதுவா வாரி வாரி சாப்பிடுவோம் கடகடன்னு. அப்ப வந்து விழுங்குவோம் ஒண்ணு. இன்னொன்னு நேத்து மென்னு விழுங்கி நிதானமா சாப்பிடும்போது சாப்பாட்டு அளவு வந்து குறைஞ்சது. குறைஞ்சு உமிழ்நீர் அதிகம் சுரந்தது. இது 2 வெரி பார்த்தோம் சார் நாங்க. நல்லது. இன்னொன்னு சாப்பிடுற டைம் அதிகமாச்சு. அதிகமாச்சு. யூசுவலா ஒரு 5-10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுவோம். சரி. நேத்து ஒரு 15 நிமிஷமா சாப்பிட்டேங்க சார். இவ்வளோண்டு சாப்பாடு தான். அதாவது மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ட, அதாவது நாங்க மதியானம் சாப்பிட்டது வந்து மீந்து நாங்க நைட்டும் வச்சு சாப்பிட்டோம். வெரி குட். ஒரு மிச்சப்படுத்தியாச்சு. நேரம் சாப்பாடு மிச்சம் சார். வெரி குட் சிக்கனமாச்சு. சூப்பர். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்போம். ஸ்ட்ரெயின் ஆகும் உடம்பு. அது மிச்சமாக இருக்கும். பரமேஸ்வரன் சார் நிச்சயமாக நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடியவங்க. வெயிட் பண்ணுனேன் மேனேஜ்மெண்ட் சார். பண்ணுனேன் சார். டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். கன்சிடரபிளா வெரி குறையல. பட் ஆனா நல்லா இருக்கு சார். கான்சியஸா பண்ண வேண்டியதா இருக்கு. அது இன்னும் வெரி ஹேபிட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இல்லை ஆகும். இது கட்டாயமாக பண்ணுங்க. இப்போ சரி. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நானும் செய்கிறேன். அதாவது கண்டிப்பா. இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா உங்களுக்காக அல்ல. எத்தனையோ விஷயங்கள் நாங்களும் மாற்றம் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிப்பா. வகையில் இப்போ இந்த கான்சியஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா 4:30 மணிக்கு மோசம் சூப்பராக போகுதுங்கிறது அதில் உள்ள ஒரு விஷயம். நான் எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சேன். அது போன உடனே மோசன் போயாச்சு, சூப்பராக போயிடுச்சு, கழிவு கம்ப்ளீட்டாக நீக்கம். ஸோ இவ்வளவோ விஷயங்கள் இதில் மாறுது. ரைட். ஸோ நேற்று நம்ம பண்ணதனுடைய ஹீரோ யாருன்னா சலைவா, த எலக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். உமிழ்நீர் உயர் நீர். இந்த உமிழ்நீர் வந்து நமக்கு எங்கே எப்படியெல்லாம் பயன்படுத்துங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா உமிழ்நீர் தான் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த உணவை வந்து ஜீரணம் பண்ணுவதற்கு அதிகமாக பயன்படக்கூடியது. ஏன்னா கடவுள் வந்து வயிற்றுல பல்லு வைக்கல, வாயில தான் வச்சிருக்காரு. அது 32 பல்லு வச்சிருக்காரு அப்படின்னா இதை வந்து அதை கூழாக்கி ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். அதை கூழாக்கி அதில் சலைவாவை மிக்ஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய நன்மைகள், பல நன்மைகள் இருக்குது. ஒன்று, அதில் இருக்கக்கூடிய உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து அது அதை சுரக்கும். ரெண்டாவது, உள்ள ஒரு மெசேஜ் போகும். அதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். பல பேர் சொல்லாத விஷயம் இதுதான். ஆரோக்கியத்துறையில் நோய்தீப் சக்தி லைனில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிஷனல் மெசேஜ் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஐஜி ஆன்டிபாடிஸ் உடனே இந்த உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை பற்றிய தகவலை உள்ளே அனுப்பிடும். உள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் செல்கள் வந்து உள்ளே வரக்கூடிய கிருமிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ நீங்கள் நேற்று சாப்பிட்ட மாதிரி சாப்பிடும் பொழுது உள்ள போர் வீரர்கள் தயாராக துப்பாக்கிகள் குண்டெல்லாம் போட்டு ரெடியாக 1 2 3 ஷர்ட் அப்படின்ற அளவுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் ஆரோக்கியமான ஒரு உணவு நல்ல சத்தாக மாற்றப்பட்டு ஏறக்குறைய பாதி சத்தாக மாற்றிடும். சலைவாவில் மிக்ஸ் பண்ணாத எந்த உணவும், நான் உண்மையை சொல்லப்போனால் நானும் நான் வெஜிடேரியன் தான். நான் வெஜிடேரியன், நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் அளவாக சாப்பிடுவேன். நேற்று ஆப் ஆயில் எங்கள் வீட்டில் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் ஆப் ஆயிலை நான் முழுங்கிடுவேன். நேற்று உண்மையை சொல்கிறேன், ஆப் ஆயில் நல்ல மென்னுசா சாப்பிட்டேன். ஆப் ஆயில் சாப்பிடும்போது வாய் ஒரு துர்நாற்றம் வரும். பட் அது போயிடும். பல் விளக்குனாலும் போயிடும். நம்ம வாய்க்குள்ளே எவ்வளவு விஷயத்தை உள்ளே அனுப்புகிறோம் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியதான் இந்த சலைவாங்கிறது. மற்றபடி டைஜஸ்டிவ் என்சைம். நேற்று ஆப் ஆயிலை கூட நான் வாயில் நல்ல மென்று தான் சாப்பிட்டேங்கிறது ஒரு விஷயம். ரைட். ஸோ இந்த மாதிரி அற்புதமாக பிரெட் நல்லா உடைச்சி அதை கூழாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை சலைவா பண்ணுறதுனால டைஜஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே சலைவாவில் முக்கால்வாசி டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வயிறுக்கு சுலபமாக இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராது.
அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சலைவாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 5 கிளாண்ட் இருக்கு. அதில் வந்து 3 கிளாண்டு, இதெல்லாம் பற்றி பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். பரோடைடு கிளாண்டு, சப்யூனியல் கிளாண்டு, சப் மேண்டிபுலர் கிளாண்டு அப்படின்லாம் இருக்கு. இதுலேயும் சில நோய்கள் வரும், அதெல்லாம் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். இதில் இந்த கிளாண்டு தான் நமக்கு சலைவரி, அந்த சலைவாவை உற்பத்தி பண்ணக்கூடியது. இது வந்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப பல் டாக்டர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, சலைவா வந்து நம்முடைய பற்களை எனாமலே பாதுகாக்கிறத வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுது. காரணம் என்னன்னா, வாய் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த உணவு துணுக்குகள் சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கியா, அதை வாஷ் அவுட் பண்ணி அதில் பாக்டீரியா ஏதாவது இருந்தால் கூட அதை இமிடியேட்டாக அதனுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சி அதை சீராக அதனுடைய ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒரு வேலை ரொம்ப சிறப்பாக பண்ணோம். அதே மாதிரி பல்ல இருக்கக்கூடிய எனாமல், அதில் இருக்கக்கூடிய கால்சியம் இது வந்து பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பாக மேம்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதுனால தான் பல் டீகே ஆகாமல் சொத்தப்பல் இல்லாமல் இருக்குது. ஸோ சலைவா நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நீங்கள் பல் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து இந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அறுசுவையை உணரணும் அப்படின்னா அந்த உணவு வந்து நல்ல பிரேக் டவுன் ஆகி அது சலைவலை கலக்கணும். சலைவலை கலந்த உணவு தான் இந்த நாக்கில் அடிக்கிற டேஸ்ட் பட் வந்து உணரும். அதனால இதில் சுவை மருத்துவம் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா கூட உங்கள் அறுசுவையும் உங்கள் நாக்கு உணர்னா கூட நீங்கள் மென்று தான் சாப்பிடணும். அடுத்ததாக ஊண்டு ஹீலிங், இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயாவது காயம் இருந்தால் நம்மளே நாக்கில் அப்படி எச்சில தொட்டு அதில் போடுற பழக்கத்தை வச்சுருப்போம். நாயை பார்த்தா தெரியும், காயமான நாய்கள் வந்து அதை எச்சில வச்சு அதை வந்து தொட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்க. நாயினுடைய எச்சில யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்முடைய எச்சினுடைய திக்னஸ் விட அதனுடைய எச்சில் திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாயினுடைய மிகப்பெரிய பவர் வந்து அதனுடைய எச்சில். எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும் 2 நாயை சண்டை போட்டு மிகப்பெரிய புண்ணாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த காயம் மாறுறதை நம்ம பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட ஊண்டு ஹீலிங் கெப்பாசிட்டி இது இருக்குது. அதே மாதிரி ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த தொட்டு பருவலோட சில நேரங்களில் நம்ம வைப்போம், தொட்டு அதில் வைக்கும் பொழுது அந்த ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதில் படுறதுனால அந்த இம்யூன் செல்களுக்கு வித்தியாசமான ஒரு முறையில் மெசேஜ் போகுங்கிறது அதில் உள்ள ஒரு விஷயம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. சலைவாவினுடைய சில க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆகட்டும், அதில் இருக்க ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் வந்து இதில் வந்து ஊண்டு ஹீலிங்கில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல நம்ம சலைவாவில் இருக்கு இல்லையா, இதனுடைய பெர்சன்டேஜை 73% கூட்டக்கூடிய ஆற்றல் வந்து நம்முடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டருக்கு உண்டு. அது மிகப்பெரிய ஸ்டடி எடுத்திருக்காங்க. நீங்கள் 4 வாரம் இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஐஜி ஆன்டிபாடியினுடைய ஸ்ட்ரென்த் வந்து 73% கூட்டுறதுனால உங்கள் எச்சிலுக்கு வந்து பயங்கரமான அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். இது வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தொற்றுகளுக்கு எதிராக ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தொற்றுகளுக்கு எதிராக வேலை செய்யும். இதில் லைசோசம், லேக்டோஃபெரின், பெராக்சைடேஸ் அப்படிங்கிற அந்த இருக்கக்கூடிய கலவை உங்களுடைய பாக்டீரியா, வைரஸ், பங்கை எது இருந்தாலும் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது கெட்டுப்போன உணவாக இருக்கலாம். இப்போ அது வந்து நீங்கள் சலைவால் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த சலைவால் இருக்கக்கூடிய ஐஜி ஆன்டிபாடிஸ், லைசோசம் இதெல்லாம் வந்து அதை கரெக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் 2 பேர் போய் ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க, அதில் வந்து சில கிருமிகள் இருக்குது, இல்லை அது கெட்டுப்போன உணவாக இருந்தால் கூட நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்ற ஒருத்தருக்கும் மெல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவருக்கு சேராமல் கூட போகலாம், டிசென்ட்ரி ஆகலாம், வாமிட் ஆகலாம். நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ஸின் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் கெட்டுப்போனதில் பங்கை இருந்தால் அதெல்லாம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதனால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கூடியது லூப்ரிகேஷன், சிறப்பான ஒரு லூப்ரிகண்ட். நம்ம இந்த சலைவா நல்லா சுரக்க வைக்கும்போது அது நம்ம மவுத்தில் அதிகமாக இருக்கிறதுனால வாயில் ஏதாவது புண்கள் இருந்து ஆற்றிடும். அதே மாதிரி நமக்கு அந்த உணவு உள்ளே போகுது இல்லையா, அது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதனால தான் சில சமுதாயத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அந்த தண்ணியில் இப்படி வாய் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் மெத்தேடு. ஸோ அடுத்ததாக நீங்கள் திடீர்னு மேடையில் உங்களை பேச கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நாக்கு வறண்டு போகும், அப்போ பேசக்கூட வராது. அப்புறம் தண்ணி குடித்தாதான் பேசுவீங்க. அப்போது ஒரு ஸ்பீக்கர் நல்லா பேசக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில்
நானும் சில நேரங்களில் மேடையில் பேசும்போது அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்ச அப்புறம் தான் அதை ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் உணவு நல்லா ஸ்மூத்தாக போகிறதாகட்டும், நம்ம பேச்சு நல்லா வரணும் அப்படின்னா கூட, சுலபமாக பேசினா கூட இந்த லூப்ரிகேஷன் மாய்ஸ்சர் ஆகிறது நமக்கு தேவையானது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த pH பேலன்ஸ் பண்ணுறது. அந்த சலைவா வந்து அசிடிக் தன்மையை குறைக்கக்கூடிய ஆற்றலை இருக்கும். இந்த pH பேலன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் சலைவாவில் மிக்ஸ் பண்ணி உணவு எடுக்கும் பொழுது அல்சர் யாருக்காவது இருந்தால் கூட, ஸ்டமக் அல்சர் ஏதாவது இருந்தால் கூட மெல்ல மெல்ல குணமாயிரும். அந்த புண்களை ஆற்றிடும். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ இதை விடாமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. கூட மறக்காமல் நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரையும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அல்சரை கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல், இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கை ரொம்ப பாதுகாக்காக, உணவு குழாயை ரொம்ப பாதுகாக்கக்கூடியது, அதனுடைய லைனிங்கை பாதுகாக்கக்கூடியது, அந்த ஆசிட்னால டேமேஜ் ஆகிறது தடுக்கிறது எல்லாமே இந்த வேலை சிறப்பாக பண்ணும். யாருக்கெல்லாம் இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் இருக்கோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க நல்ல மென்று சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த எதுக்களிப்பு எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி இதில் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரேஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்மோன்ஸுடைய தன்மை இருக்கும். இந்த கார்டிசால் லெவல் ஆகட்டும், டெஸ்டோஜரான், ஈஸ்ட்ரோஜன், இதெல்லாம் அதில் இருக்கும். அதனால் இதை வந்து பல நேரங்களில் சலைவாவை எடுத்து அந்த டெஸ்ட் பண்ணுற பழக்கங்களும் உண்டு. சொல்லப்போனால் நம்ம டிஎன்ஏனுடைய தன்மை பின்னாடி ஏதாவது நோய் வருமா அப்படிங்கிறத பற்றி கூட இப்போ பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க சலைவா வச்சுட்டு. ஸோ மனிதனுடைய லாங்கவிட்டியை கூட்டுறதுக்கு சலைவானுடைய டெஸ்ட் இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அடுத்து ஹைட்ரேஷன். நமக்கு நல்லா தெரியும், நைட்டு கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தண்ணி தாகம் இருக்கும். அந்த எச்சிலில் வந்து நீங்கள் முழுவீங்க, பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த சலைவா வந்து நீங்கள் அந்த இதை மெழுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இதில் வந்து சீத்தளி பிராணாயாமான்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக கூட நீங்கள் அந்த ஈரப்பதத்திலிருந்து, காற்றிலிருந்து ஈரப்பதத்தை எடுக்கக்கூடிய வேலையை உங்களால் செய்ய முடியும். அது ஒரு நாளைக்கு நம்ம டாக்டர் டிகே சொல்லிக் கொடுப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி பல அற்புதமான வேலைகளை நம்ம செய்யக்கூடிய சலைவாவை இன்க்ரீஸ் பண்ணோன்னா பழங்கள் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், அதே மாதிரி பைனாப்பிள் சாப்பிட்றது, அதிகமாக தண்ணி குடிக்கிறது. ஏன்னா சலைவாவில் 90% தண்ணி தான். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சலைவாவில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னா 99% தண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மியூக்கஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட்டு, சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இருக்கும், என்சைம், நம்ம அந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறதுக்கு அமிலேஸுங்கிற என்சைமும், இந்த ஃபேட்டை பிரிக்கிறதுக்கு கொழுப்புலேயே 2-3 வகை இருக்கும், அதை பிரித்து அதை நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு தயார்படுத்த நிலையிலையும் என்சைம்ஸ் இருக்கும். ஆன்டி மைக்ரோவியல் காம்பவுண்ட்னு சொல்லக்கூடிய லைசோசம், லேக்டோஃபரின், இதெல்லாம் கிடைக்கும். இந்த லேக்டோஃபரின் பார்த்தீங்கன்னா சீம்பால்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ரைட்டா. லைசோசம் பார்த்தீங்கன்னா கண்ணில் நீங்கள் ஒரு பூச்சி விழுந்த உடனே கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த பூச்சியினுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு தண்ணி வரும் கண்ணில். ஸோ நம்ம ஆவரேஜாக சலைவா வந்து 0.5 1.5 லிட்டர் வரைக்கும் டெய்லி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏஜை பொறுத்து மாறும். குழந்தைகளுக்கு வந்து 1 வயசு வரைக்கும் 0.1 to 0.2 லிட்டர் 200 ml. சில்ட்ரன் 2 to 12 வரைக்கும் 0.5 500 ml வரைக்கும். பெரிய 13 to 18 வயசு 0.6 to 1 லிட்டர். அடல்ட்டு 19 to 50 வயசு வரைக்கும் 0.5 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டரு. ஓல்டு 50 வயசுக்கு மேலே 0.3 to 1 லிட்டரு. இதில் நல்லா கவனிங்க, குறையிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 18 வயசு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, கல்லை கூட ஜீரணம் பண்ணுற வயசுன்னு நம்ம சொல்லுவோம். 13 to 18 வயசில் அந்த 19 வயசுக்கு மேலே பாருங்கள் 1.5 லிட்டர் வரைக்கும் சுரக்கக்கூடியதாக இருக்கும். 18லேயே ஸ்டார்ட் ஆகிடுது அதிகமாக. ஸோ இந்த கிராப் நீங்கள் பாருங்கள். கிராப்பில் இந்த இடது பக்கம் வந்து சலைவா ப்ரொடெக்ஷனுடைய ஒரு கோடு, கீழே வந்து ஏஜ். இதில் குழந்தைங்க 12 வயசு வரைக்கும், 18, 50 வயசு வரைக்கும், இதெல்லாம் ஒரு கிராப் இருக்குது. நல்லா கவனிக்க. பச்சை கோடு வந்து அதிகபட்சம், ப்ளூ கோடு வந்து குறைஞ்சபட்சம். இது வந்து எல்லாருக்கும் சுரக்கிறது. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் குறையுது பார்த்தீங்களா, 50 வயசும் குறையுது. இப்போ தான் நமக்கு எல்லாருமே தெரியும் ஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணங்கிறது இந்த கிராஃப்லேருந்து புரிஞ்சுக்கோங்க. பரமேஸ்வரன் சார் இதெல்லாம் நல்ல தெளிவாக இந்த கிராஃபை கவனிங்க. ஏன் வந்து நம்ம 50 வயசுக்கு அப்புறம் ஜீரணம் குறையுது அப்படின்ட்டு. அப்போ சலைவாவுடைய கண்டென்ட் குறைய ஆரம்பிக்குது.
அப்போ இதை மேம்படுத்துறதுக்கு தான் நம்ம டைஜஸ்டிவ் என்சைம் போன்ற சப்ளிமெண்ட்டுகளையும் பழங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுங்க, நல்ல மென்று சாப்பிடுங்க, கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க, கடினமான உணவை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரியும். சயின்டிஃபிக்காக 50 வயசுக்கு மேலே சலைவாய் குறைபாடு இருக்கிறத நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை சப்ளிமெண்ட் மூலமாக, துணை உணவுகள் மூலமாக மேம்படுத்துறதுங்கிறது நல்ல விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த விஷயம் தெளிவாக பார்த்தீங்க. அடுத்ததாக நம்ம இஎஃப்டி பயிற்சிக்கு போயிடலாம். இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இன்னைக்கு பார்க்கக்கூடியது 6வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். 6வது பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம தமிழ்லேயே சொல்றோம், அது உமிழ்நீர் உயிர்நீர். இந்த உயிர் நீரோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது சிறப்பான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும், இந்த டைஜஸ்ட். அடுத்தது அட்டாமா பத்தி சார் சொன்னாரு. அட்டாமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கான ஒரு அசோசியேஷன். அது நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. நிறைய உலகம் முழுவதும் இருந்து டாக்டர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க, ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ். டெல்லி, பாம்பே, மலேசியா, சிங்கப்பூர், இப்போ பல நாடுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருந்து வந்து கலந்துக்குவாங்க. இதுல நிறைய குழுக்கள் முறைகள். வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல 9 சயின்டிபிக் செஷன் நடக்கும். இந்த கலந்துக்கிறவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஃபுல்லா என்னென்ன இந்த மாதிரி ரெஃப்ளக்ஸாலஜி, டூத் ரெஃப்ளக்ஸாலஜி, ஃபேஸ் ஸ்கிராப்பிங்கு, ஆல்டர்னேட்டிவ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு நிகழ்வு. அந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ்ல இந்த கிளாஸஸ் தான் நிகழ்வு. அப்ப ஒருவேளை உங்களுக்கு மெடிக்கல்ல இல்லாதவங்களுக்கு கூட நீங்க அதை கூர்ந்து கவனிக்கும் போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். வித்தவுட் மாடர்ன் சயின்ஸ் சப்போர்ட், அதாவது நம்ம அலோபதிக்கு போகாம எப்படி உடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த 9 செஷன்ஸ் சயின்டிபிக் செஷன் அட்டென்ட் பண்ணும்போது. ஸோ அதை தவிர என்னன்னா, உங்களுக்கு நிறைய குலுக்கல் முறைகள். 5 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து குலுக்கி 5 கிராம் தங்க நாணயம் வந்து கொடுக்குறோம். அதை தவிர நிறைய பரிசு பொருட்கள் இருக்குது. நம்ம 4 லீஃப்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பரிசு பொருட்கள் இருக்குது. 12 பரிசு பொருட்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் குலுக்கல் முறையில. 4 லைஃப்ல இருந்தும் நிறைய நாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல புதுசா வந்து வெல்னஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 4 லைஃப் மூலமா நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த வெல்னஸ் சர்வீஸ் வந்து எப்படி வேலை செய்யணும்னா, அதுல நீங்க ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வெல்னஸ் சர்வீஸ் வந்து யாராவது வந்து மெடிக்கல்ல வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, அதுல எப்படி சர்டிபிகேஷன் வாங்கணும், அந்த துறையில எப்படி வந்து நீங்க உயரணும், அதை வந்து நீங்க ஒரு கிளினிக்கலா வச்சு நீங்க எப்படி சம்பாதிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல்லு, அந்த சேனல்ல வந்து உங்களுடைய வீடியோ வந்து எப்படி நம்ம ப்ராட்காஸ்ட் பண்றது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு கேம்ப் நடத்துறதா இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு இப்படிதான் கேம்ப் நடத்தணும், அந்த கேம்ப் நடத்துறதுக்கு எப்பேற்பட்ட சப்போர்ட் வேணும், அது எல்லாமே வந்து நாங்கள் தருவோம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது நீங்க இந்த குரூப்ல நீங்க இருக்கிறதுனால எங்களை எப்ப வேணாலும் அதை நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வெல்னஸ் குரூப், ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் வெல்னஸ் சர்வீஸுங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமா மக்களுக்கு நிறைய சர்வீஸை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் தவிர அந்த குலுக்கல் முறையில அட்டமா அந்த கான்ஃபரன்ஸ்ல தங்க கிராம் நாணயங்கள்லாம் குலுக்கல் முறை இருக்குது. அதுல வந்து நீங்களும் வந்து ஒரு நபர் 5 டிஃப்ரெண்ட் ஒரு கிராமா வந்து 5 தடவை நடக்கும். அதுல ஒரு நபரா கூட நீங்க இருக்கலாம். அல்லது வேற டைம்லயும் வந்துட்டு உங்களுக்கு குலுக்கல் முறைகள் இருக்கும், மற்ற பரிசுகளும் இருக்கும். அதையும் தவிர வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2500 ஒர்த்துல ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் எல்லாருக்குமே. அது டிஃபால்ட்டா ஒரு பெரிய லேப்டாப் பேக்கு, அதுக்குள்ள வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கப்பிங், அது இது தேவைப்பட்ட ஒரு பொருள்கள் எல்லாமே அதுல வந்து வச்சிருக்கோம். வாட்டர் பாட்டில், நல்ல காஸ்ட்லியான வாட்டர் பாட்டில். ஸோ இது போன்ற நீங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக்கும் அந்த கிஃப்ட்டும் கிடைச்சிடும். அதை தவிர நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். ஸ்டால்ஸ்ல வந்து உங்களுக்கு இயற்கையாக தேவைப்படுற கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த ஸ்டால்ல வந்து நிறைய உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும். அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்க அன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணணும்ட்டு இல்லை, அவங்களுடைய கார்டு வாங்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ, எப்ப வந்து உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறதா இந்த கான்ஃபரன்ஸினுடைய ஒரு பெனிஃபிட். நீங்க இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய லிங்க் கிடைக்கும்.
இந்த மாதிரி குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்கலாம். இது வந்து நாளைக்கு நாளான்னைக்கு நடக்குது. ஸோ இது டிக்கெட்டிங் தான். வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, தாராளமாக வந்து கலந்துக்குங்க. நிறைய சர்வீசஸ் இருக்குது, எங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது, ஃபோர் லைஃப்னுடைய சப்போர்ட்டும் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்ல நிறைய கிளாஸஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம சார், இயற்கை இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், அட்டாமாவுடைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய கருத்து வந்து பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம அங்கே ஸ்டால் போடுறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஃபோர் லைஃப் வந்து த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி இந்த வருஷம் வந்து அதையே ஒரு தாரக மந்திரம் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி. உண்மையான விஷயம். இப்ப நாங்க அந்த அட்டமாவுடைய அந்த கான்செப்ட் மெயின் வந்து பேக்ட்ராப்பே இந்த மாநாட்டின் கான்செப்ட் என்ன எடுத்திருக்கிறோம்னா இம்யூன் சிஸ்டம். அதாவது பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். நம்ம அக்குபஞ்சர்லேயே பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கு. அது ஃபோர் லைஃபும் இந்த இது ரெண்டு கான்செப்டும் ஒன்னா வர்றதுனால அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றிய ஒரு புரிதல், ஒரு ஒரு தெளிவு வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே அதை நோக்கி இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மெடிசனை நோக்கியோ அல்லது மற்ற விஷயங்களை நோக்கி திரும்புறதை விட ஒரு இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கரெக்டா லெவல்ல கொண்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதாவது இந்த பிரச்சனைகள் வந்து இயற்கை, அது வந்துட்டு தான் இருக்கும், அதை வந்து தடுக்க முடியாது. ஆனா அதை வந்து நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு தான் ஃபோர் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அதை தான் ராமசாமி சாரும் நானும் அடிக்கடி இதை பத்தி டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேசுறோம். அதை இந்த உலகத்திலேயே வந்து இந்த மாலிக்யூல்ல செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான். ஸோ கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்னைக்கு பார்க்குற ஒரு சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரென் சேனல் சொல்லுவோம். நேற்று பார்த்தது வந்து ஜிவி, அதாவது கவர்னிங் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ஒரு பாயிண்ட் வந்து ரென் 24. இந்த ரென் சேனல் சொல்லுவோம். இது வந்து சிவின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து கன்செப்ஷன் வெசல். அல்லாட்டி ரென். இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ரென்னு சொல்லுவோம். மற்றபடி நீங்க ஃபாரின்லயோ அல்லது வேற எங்கேயாவது கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ரென்னுட்டு வராது, சிவின்ட்டு வரும். கான்செப்ஷன் வெசல் அப்படின்ட்டு வரும். ஸோ கான்செப்ஷன் வெசல் அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தது வந்துட்டு அந்த கவர்னிங் வெசல்னா ஆளுமை சக்தி ஓட்டப்பாதைன்னு அர்த்தம். ஆளுமையை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு உறுப்பையும் வந்து ஆளுமை செய்யக்கூடியதுதான் அந்த ஆளுமை சக்தி ஓட்டப்பாதை டியூ சேனல். இது வந்து ரென் சேனல்ங்கிறது வந்துட்டு நம்மளுடைய அதாவது இது குறிப்பா இதுக்கு என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பு உறுப்புகள்ல வந்து முக்கியமான பங்கை வந்து வகிக்கக்கூடியதான் இந்த ரென் சேனல் சிவி கன்செப்ஷன் வெசல். இந்த பிறப்பு உறுப்புகள்ல வந்து அதுவும் ரீப்ரொடக்ஷன், அதாவது ரீப்ரொடக்டிங் சேனல்னு சொல்லலாம். இது அந்த பாயிண்ட்டுகளை வந்து ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சு, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி. இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பாம்பேல மட்டும்தான் ஒரு சென்டர் இருந்துச்சு. யாருக்காவது அந்த ட்ரீட்மெண்ட் வேணும்னா ஒரு சிட்டிக்கு தான் போகணும், பாம்பேக்கு போகணும். அப்புறம் சென்னைக்கு ஒன்று வந்துச்சு, அப்புறம் பெங்களூருக்கு ஒன்று வந்துச்சு. இப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் இருந்த ஒரு சூழ்நிலை போய் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சிட்டி டவுன்ல கூட ஒரு 4-5 இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து வந்திருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? அப்ப இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களையும் வந்து பரவி இருக்குதுன்னு தான் அர்த்தம். நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா நம்ம பழங்காலத்துல எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு 10-12 குழந்தைகளை வந்து ரொம்ப சுலபமாக சுகப்பிரசவத்தோடு கொடுத்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த டைம்ல எந்த விதமான இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு டவுன்லயும் வந்து 4 இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்திருக்கு. சின்ன சின்ன இடத்துல கூட ஒரு சென்டர் நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து இந்த சேனல்ல இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம தூண்டி விடும் போது சிறப்பான ஒரு இது வந்து நாங்க நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இதையும் தூண்டி ஆண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளையும் வந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், முட்டை கரு வந்து வளர்ச்சியின்மை ஆகட்டும், அந்த முட்டை வந்து ரேப்சர் ஆகணும். அது கரெக்டான டைம்ல 2.0 வந்து ரேப்சர் ஆகும்போது தான் ஓவேரியில இருந்து அந்த முட்டை ரேப்சர் ஆகும்பொழுதுதான் வந்து அந்த இயற்கையாக இறைவன் படைத்த அந்த நம்மளுடைய ஸ்பெர்ம் வந்துட்டு
கன்சீவ் ரெண்டும் ஒண்ணா சேரும் போது தான் அந்த கன்சீவ் அப்படிங்கிறது நடக்கும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து அடைப்புகள் இருக்கும். முட்டை வந்து சிலருக்கு கரெக்டா வராது. அந்த முட்டை வந்து ரேப்சர் ஆகாது பெண்களுக்கு. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோட்டிலிட்டி வந்து கரெக்டா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்க பார்க்கும்போது நம்ம இயற்கையாக ஒரு கருத்தரித்தல் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தின் வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அந்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிராக்கல்னா சொல்லலாம் நம்ம. இந்த மிராக்கல்ல வந்து இயற்கையாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நடப்பதற்கு இந்த சேனல் வந்து சிறப்பா வேலை செய்யும். ஸோ நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து இந்த உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய REN24. இதுதான் சேனல், இதனுடைய பாயிண்ட். இது கடைசி பாயிண்ட். இது வந்து நம்ம கீழ இருந்து நம்மளுடைய பர்ம பகுதியிலிருந்து அப்படியே மேல வரும் 1 2 3 வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும். இது REN24 அப்படிங்கிறது இந்த இடத்துல முடியக்கூடிய REN24ல தான் நம்ம இஎஃப்டிக்கு வந்து நம்ம டேப்பிங் பண்ண போறோம். ஸோ அதை இந்த இஎஃப்டினுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேப்பிங் ஆன் REN24 பிலோ லிப்ஸ் டியூரிங் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். ஸோ எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ல வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். பட் அந்த சேனலுக்கு தான் வந்து இத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அந்த சேனலுடைய தன்மை வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை. பட் இஎஃப்டியில வந்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஆன்சைட்டி படபடப்பை குறைக்கும். ஹெல்ப் ரிலீஸ் சப்ரஸ்ட் எமோஷன்ஸ். அதாவது சப்ரஸ்ட் எமோஷன் தான் வந்து நம்மளுக்கு பின்னாடி வெடிக்கும் போது அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்ரஸ்ட்னா அமுக்கி வைத்தல். ஒரு இடத்த வந்து அந்த ஒரு ஒரு தாட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஃபீல்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது, அதை உடனடியாக நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. அழுக வருதுன்னா அழுதுறணும். இல்ல ஒருத்தர் ஏதோ நம்ம சொல்லணும் அவங்கள பத்தினா, இப்போ அவங்களோட கருத்து உங்களுக்கு பிடிக்கல, அவங்க உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா அதை நம்ம யாராவது சொல்லி அதை வெளிப்படுத்தி உள்ள இருக்கிறது சொல்லு அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம சொல்லி அதை வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஆனா நம்ம எப்ப மனசுல அடுக்கி பைல் பண்ணி வைக்கமோ, ஒண்ணு மேல நம்ம பைல் பண்ணி வச்சிட்டோம்னா, அந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் ஒரு நாள் வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய மனநோயாக மாறிடும். அதாவது மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் இயற்கையா சாதாரணமா இருக்கிறது. பட் மனநோய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆயிடுவாங்க. அவங்களால எதையுமே செய்ய முடியாது. சப்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அழுத்தி வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு நோய் வருவதற்குண்டான முதல் அறிகுறி. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுங்க, நீங்க அடிக்கி வைக்கிறத விட யாராவது ஒருத்தர் மனம் விட்டு பேசிடலாம், அல்ல அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்திடலாம். இல்லாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து ஒரு இதாயிரும். அது என்ஹான்சஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன். உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு வந்து இது வந்து உயர்த்தி தரும். காம்ஸ் நர்வஸ் டென்ஷன் இன் த பாடி. நர்வஸ் சிஸ்டத்தை வந்து காம் பண்ணிடும். எய்ட்ஸ் இன் ஓவர் கமிங் ஃபீலிங்ஸ் இன் கில்ட் ஆர் ஷேம். வெக்கப்படுறதுலையோ அல்லது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வையும் வந்துட்டு இது வந்து ஓவர் கம் பண்ண வைக்கும். ப்ரமோட்ஸ் எமோஷனல் பேலன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன். எமோஷனல் பேலன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். தீஸ் பெனிஃபிட்ஸ் மேக் REN24 பவர்ஃபுல் பாயிண்ட் ஃபார் எமோஷனல் அண்ட் பிசிக்கல் ரிலீஃப் டியூரிங் இஎஃப்டி டேப்பிங். இஎஃப்டி டேப்பிங்ல வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த புள்ளி வந்து REN24. ஸோ ஒரு வாட்டி நம்ம அப்படியே டேப் பண்ணுவோம். மனதால நினைத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அதை பத்தி நினைச்சிட்டு கூட இந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்க இதை டேப் பண்ணுங்க ஒரு 9 டைம்ஸ். 9 முறை தான் பண்ணணுமான்னா அப்படிலாம் கிடையாது, மேலேயும் பண்ணலாம். சரி, ஓகே. அது 3 ரவுண்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ரவுண்டு, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃப்ரேஸ் கொடுப்போம், அதுக்கு அடுத்தது ஒரு ஃபைனல் பாசிட்டிவ் ரீஃப்ரேம்னு சொல்லுவோம். அந்த பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங்ல வந்து 3வது ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சு அடுத்தது 2வது ரவுண்டு நம்ம கொடுத்து 3வது ரவுண்டில் தான் நம்ம பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இஎஃப்டியோட ஒரு முழுமையான டெக்னிக். ஸோ நன்றி. இன்னைக்கு வந்து இஎஃப்டியை பத்தி பார்த்தீங்க, இந்த ரென் சேனலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறதே வந்து சிறப்பா வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகள் 361 புள்ளிகளுக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா ஆன்லைன்லயே நீங்க படிச்சுக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க தாராளமா நீங்களும் படித்து உங்களை நீங்கள் வந்து இந்த அக்குபஞ்சர் மூலமா காப்பாத்திக்கலாம். உங்களை சேர்ந்தவர்கள்
உங்க கூட இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலா இது நான் படிச்சு என்ன சார் பண்ண போறேன்ட்டுலாம் இல்லை. உங்க குடும்பத்துக்கும் சரி இல்லை உங்களை சேர்ந்தவங்களுக்கும் சரி இந்த பாயிண்ட்களை வச்சு நம்ம ஒரு இயற்கை வாழ்வியலுக்கு வந்து நம்மை மாற்றக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஏன்னா இந்த அட்டமாவனுடைய கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள மருந்தில்லா உலகம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன், அந்த ஒரு விஷனை வச்சுதான் அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளும் போராடிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இதை படிக்கும்போது உங்களுக்கு மருந்து இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸோ இதில் ஃபைனலாக ஒரு டச் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஎஃப்டி பயிற்சி கொடுக்குற யாருமே இந்த பாயிண்ட்டுகளை பற்றி யாருமே இந்த REN24 சிவிட் அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் அந்த அக்குபஞ்சர் துறையினுடைய படிப்பு படித்ததுனால அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த பயிற்சியில் இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் டேப் பண்ணும்போது அந்த பாயிண்டில் டேப் பண்ணும்போது உங்களுடைய உணர்வுகளை தூண்டி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்த் ஆகட்டும் வெல்த் ஆகட்டும் இல்லை ஒரு டிசீஸ் இருந்து வெளிவதற்கெல்லாம் பயன்படுறதுனால இது வந்து இஎஃப்டி டேப்பிங் அப்படிங்கிறது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் உறவுமுறை எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். எல்லா பாயிண்ட்டும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நம்ம அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சார் சொன்னது நிறைவு. உண்மைதான். ஏன்னா நீங்க எங்க போய் நீங்க கூகுள்ல தேடுங்க, எந்த இடத்துல போய் நீங்க படிங்க, யாருமே இந்த அளவுக்கு வந்து தெளிவா அந்த அக்குபஞ்சனுடைய சேனலையும் பஞ்சபூதத்தையும் இந்த புள்ளிகளெல்லாம் சொல்லி யாருமே விளக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் நாங்க ஒரு ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. மற்ற இடத்துல எல்லாம் வந்து இந்த டேப்பிங் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது என்ன பாயிண்ட், அதனுடைய உண்மையான தன்மை என்ன, அது எந்த சேனல்ல இருந்து வருது அப்படிங்கறத வந்து யாருமே உங்களுக்கு விளக்கமா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்க எங்களால முடிஞ்சதை பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அக்குபஞ்சரோட ரிலேட் பண்ணி அது எந்த சேனல்ல வருது, என்ன பாயிண்ட், அந்த சேனல் வந்து என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி முழுமையான ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ணுங்க. நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள், நிறைவு நிறைவு. தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ இந்த பதிவுகள்லாம் வந்து டிகே ஹெல்த் டிப்ஸில் ரெகுலராக போட்டுட்டு இருக்காரு. நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. டிகே ஹெல்த் டிப்ஸில் இப்போ சார் வந்து உடனே பதிவு ஏற்றிடுறாரு, நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.